நம்ம வேர்ல்டோட எக்கானமி ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே போகுதுன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ரெவன்யூவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுற எம்ப்ளாயிஸ் தென் எக்ஸஸாக இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப வொலாட்டிலிட்டியாக இருக்கு. தென் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீஸோட ரேட்டுமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இது ரெசிஷனுக்கான அறிகுறி மாதிரி தெரியுதா? அப்போ நம்ம உண்மையிலேயே வந்து ரெசிஷன் நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்குமா? இந்த ரெசிஷன்னால என்னென்ன இம்பாக்ட்லாம் வந்து கிரியேட் ஆகும்? அந்த இம்பாக்ட்லேருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம இந்தியா இருக்கிற சிச்சுவேஷனா நம்ம ரெசிஷன்ல இருந்துக்குள்ள போகுமா அப்படின்றதா நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். ஒரு லைக் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேசிக்கான ஒரு क्वेश्चनோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிஷன் அப்படினா என்னது? சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரெசிஷன் அப்படின்றது நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட growth எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிறதா வந்து ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெசிஷன் டைம்ல வந்து நம்மளோட எக்கனாமிக் growth ஆகிறது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடும். இது எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கண்ட்ரியோட உள்நாட்டு உற்பத்தி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து கம்மியாகும். இந்த நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போகும். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால வந்து மக்களோட ஸ்பெண்டிங் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாகும். மக்களோட டே டு டே லைஃப் வந்து இதனால பாதிப்படையும். இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதுல. எஸ், நம்ம எல்லாருமே வந்து இப்ப ரெசிஷன் நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கனடா, யுஎஸ், யூகே, யூரோப்பியன் யூனியன், சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இப்போ ரெசிஷன்னால நிறைய ரிஸ்கை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. இந்த வேர்ல்டோட டாப் 3 லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கிற யூஎஸ், சைனா, யூரோப் கூட இந்த ரெசிஷனை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் 12 மந்த்ஸ்க்குள்ள நம்ம இந்த ரெசிஷனை வந்து ஃபேஸ் பண்ண இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா நம்மளோட இன்ஃப்ளேஷன் லெவல் வந்து ஹையா இருக்கனால மானிட்டரி பாலிசியை வந்து டைட்னிங் பண்ணுது. தென் நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாயிடுச்சு. அதாவது நம்மளோட கமாடிட்டிஸோட பிரைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால மக்கள் எல்லாருமே வந்து செலவு பண்றதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ரீசனால தான் வந்து நிறைய கண்ட்ரீஸோட growth வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. மெயின்லி நம்ம வேர்ல்டோட டாப் 3 எக்கானமியா இருக்கிற யூஎஸ், சைனா அண்ட் யூரோப் இந்த 3 கண்ட்ரீஸுமே வந்து அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா வந்து அது குளோபல் ரெசிஷனை தான் வந்து கிரியேட் பண்ணும். நம்ம வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்க யூஎஸ் வந்து ரெசிஷன் நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. யூஎஸ் தான் வந்து குளோபல் லெவல் ஜிடிபிக்கு 4ல ஒரு பார்ட்டுக்கு இவங்க தான் வந்து அக்கௌண்டபிள். நம்ம குளோபல் லெவல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான பங்கு யூஎஸ் தான் வந்து இருக்குது. இப்போ யூஎஸ் ரெசிஷன்னால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது இந்த வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாருமே தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ப்ரீவியஸ் டேட்டெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண குளோபல் லெவல் ரெசிஷனுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆனது தான் இருக்குது. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ரெசிஷனை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வைடு தான் வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இப்போ யூஎஸ் வந்து ரெசிஷனால வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது யூரோப் வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஆல்ரெடி யூரோப் கண்ட்ரீஸும் வந்து இப்போ ரெசிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த ரெசிஷனால வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க? ஸ்வீடன், யூகே, ஜெர்மனி இந்த 3 கண்ட்ரீஸ் தான் வந்து ரெசிஷனால வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஆல்ரெடி யூகே வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூகே எக்கனாமிக் கிரைசிஸ் பத்தி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து வெளியில வரதுக்கு யூகே என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட டாக்ஸ் ரேட் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி தென் அவங்களோட செலவுகளை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் டெக்னிக்கல் ரெசிஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் குவார்ட்டர்ல 0.7% அவங்க ஜிடிபி வந்து ஃபால் ஆகி இருந்திருக்கு. அவங்களோட எக்கனாமிக் growthமே வந்து 2% ஃபால் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அர்ஜென்டினால வந்து ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் 83% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால அர்ஜென்டினால ரூல்ஸ் அண்ட் டாக்ஸஸ்க்கான ப்ராப்ளமும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி டுனிஷியாலையும் ராக்கெட் வேகத்தில் வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஈஜிப்ட்ல அவங்களுக்கு உள்நாட்டு உற்பத்தி வந்து டெப் ரேஷியோவும் 89% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். மோர் தென் 15 கண்ட்ரீஸ் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்னால டேஞ்சர் ஜோன்ல வந்து இருக்காங்க. அது என்ன கண்ட்ரீஸ்லாம் அப்படின்னு பார்த்தா கானா, நைஜீரியா, கென்யா, எத்தியோப்பியா, பெலாரஸ், எல் சல்வேடா, எக்யூடார், ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பொருளாதார நெருக்கடியில் வந்து இருக்காங்க. இதுல இருந்து ரொம்ப சீக்கிரமா வெளியில வருது வாய்ப்பே இல்லை. குளோபல் லெவலில் நம்ம ரெசிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்தியா நம்ம என்ன நிலைமையில வந்து இருக்கோம்? இந்த ரெசிஷனை நினைச்சு நம்ம இப்போ கவலைப்படணுமா? ஆக்சுவலி நம்ம இந்த ரெசிஷன் நினைச்சு நம்ம இந்தியாவில் வந்து இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த ரெசிஷன் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தா ஃபர்ஸ்ட் மற்ற கண்ட்ரீஸை விட நம்ம இந்தியாவோட கடன் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. செகண்ட் இந்தியாவோட டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ் அதாவது நம்ம இந்தியாவில் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கு. தேர்ட் ரீசன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்.
இந்த பேண்டமிக் டைம்க்கு அப்புறமா வந்து இந்தியாவில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்னால எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்ம இந்தியா சைடு வந்து திரும்பியிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால தான் நம்மளால ரெசிஷனை வந்து தவிர்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஏசியா பசிபிக் இந்த ரீஜன் வந்து நம்ம வந்து லாக்டவுன் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து ரீஓப்பன் பண்ணோம். மேபி இதுவும் கூட ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். அப்படி ஃபுல்லாகவே நம்மளால இந்த ரெசிஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட முடியாது. ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யாருமே வந்து இந்த ரெசிஷன் ஸ்டார்ம்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரிஸ்கான கண்ட்ரீஸ்ல உள்ள மக்கள் எல்லாம் இந்த ரெசிஷனால என்னென்ன சேலஞ்ச் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தா இந்த ரெசிஷன் டைம்னால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையா இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்னால அங்க இருக்க கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களோட அவுட்புட் வந்து கம்மியானதுனால அவங்களோட இன்கமும் வந்து லோ ஆயிருக்கும். ஸோ அவங்களோட இன்கம் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட இருக்க எக்ஸஸான எம்ப்ளாயிஸ் ஆர் வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க ஆர் பே கட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா இந்த ரெசிஷன் டைம்ல புதுசா வேலை தேடுறது வந்து கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி இங்க இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஹையர் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது புதுசா ரெக்ரூட் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இதனால புதுசா வேலை தேடுறது வந்து கஷ்டமா தான் இருக்கும். அடுத்து வேற என்ன சேலஞ்செல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தா அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க டே டு டே லைஃப் யூஸ் பண்ற நெசசரியான ப்ராடக்ட்ஸ், இந்த ஃபுட்ஸ், கேஸ்லின், கிளாத்ஸ், இந்த மாதிரி அன்றாட தேவைக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த ரெசிஷன் டைம்ல உங்க ஜாபை நீங்க எப்படி நீங்க செக்யூர் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து அவங்க லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசு தேடி போவோமா யக்கா பெரியக்கா கையில்